ரோட்டரி வந்து நீங்கள் இந்தியாவில் போலியோ ஒழிச்சது நீங்கள் தான். ஐ வுட் கங்க்ராச்சுலேட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்நேரம் போலியோ இந்தியாவில் ஒழிச்சிருக்க முடியாது. இந்தியா ஹேஸ் இராடிகேட்டட் போலியோ பிகாஸ் ஆஃப் ரோட்டரி. ஏன்னா நான் இப்போ அமைச்சராக இருந்தேன், நான் சுகாதார அமைச்சராக நேரத்தில் அந்த நேரத்தில் தான் நம்ம போலியோ ஒழித்தோம். நானும் பல ரோட்டரி மீட்டிங் நான் போயிருக்கிறேன். அப்போ நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஒரு ஏரியை அடாப்ட் பண்ணுங்க. ஏன்னா ஏரிகள் வந்து நான் சொல்லியிருக்கிற ஏரிகள்லாம் மன்னர்கள் வெட்டினது நமக்கு வரம் அது. ஆனால் நமக்கு இன்னைக்கு சொல்கிறேன் 15,000 ஏரிகள் காணலை, இல்லை, போயிடுச்சு. அப்போ ஏரி இல்லாத நீர் மேலாண்மை ஒன்றுமே நம்ம நினச்சோடு பார்க்க முடியாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் அடாப்ட் பண்ணுங்க, ஏரியை அடாப்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் ஒரு இல்லை அதுக்கு இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் வருஷம் வருஷம் ஏதோ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு பெயிண்ட் அடிங்க. பாத்ரூம்ஸ் நல்லா செஞ்சு கொடுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள பாத்ரூமுக்குள்ளே நீங்கள் போக முடியாது, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த பாத்ரூமை நீங்கள் புதுசாக கட்டி கொடுங்க. அட்லீஸ்ட் பேசிக்காக க்ளீன் பண்ணி ஏதோ பண்ணி அதான் அது மாதிரி ஒரு பிஹெச்சி இருக்குது, ஒரு சிஹெச்சி இருக்குது, இல்லை டிஸ்ட்ரிக்ட் யூனிட் இருக்குது, கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருக்குது. இதெல்லாம் அதற்கு நீங்கள் செய்யணும். அதெல்லாம் என்ன இதுதான் இருக்குது செய்யணும்னு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இப்போ இருக்கிற சூழல் நம்ம வரும், இன்னும் போக போக இன்னும் மோசமாக நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இன்னைக்கு மழை பெய்யுது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் வந்து கிட்டத்தட்ட 7 முறை நிரம்பி இருக்கு. 50 டிஎம்சி தண்ணி இன்னைக்கு கடல்ல போயிருக்கு. டிஎம்சினா என்னன்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். அதாவது ஒரு டிஎம்சினா எவ்வளோ தண்ணினா ஒரு கியூபிக் ஃபீட், ஒரு கியூபிக் ஃபுட்னா 1 ஃபுட் பை 1 ஃபுட் பை 1 ஃபுட், 1 பிரெத் லென்த் பிரெத் அண்ட் வித். ஸோ அது வந்து 28 லிட்டர் கொள்ளும். ஒரு கியூபிக் ஃபுட் வந்து 28 லிட்டர்ஸ். ஸோ 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட்னா கிட்டத்தட்ட 2800 crore லிட்டர் வாட்டர். நம்ம பெரிய பெரிய அளவில் தண்ணி வந்து டிஎம்சியில் தான் நம்ம பேசுவோம். சேலம் டவுனில் ஒரு வருஷம் முழுவதும் அவங்களுக்கு தேவையான தண்ணி எவ்வளோன்னா 1 டிஎம்சி தான். ஒரு வருஷம் முழுவதும் சென்னை சிட்டி மக்களுக்கு தேவையான தண்ணி வந்து 15 டிஎம்சி. ஒரு வருஷம் முழுவதும் அவங்க குடிக்கிற தண்ணி 15 டிஎம்சி. ஆனால் வருஷம் வருஷம் காவேரியில் மட்டும் கடலில் போகிற தண்ணி 50 டிஎம்சி, 70 டிஎம்சி, 100 டிஎம்சி. போன வருஷம் 500 டிஎம்சி போச்சு, கடலுக்கு போகுது. அந்த தண்ணியை நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? அது டைவர்ட் பண்ணி காவேரி குண்டார் திட்டம்னு ஒன்று இருக்கு. கரூர் பகுதியில் இந்த மாயனூர்னு ஒன்று இருக்கு. அங்கே இருக்கிற தடுப்பணை கட்டி அங்கே இருக்கிற தண்ணி காவா மூலமாக எடுத்து வந்து விருதுநகர் மாவட்டத்தில் குண்டார்னு ஒன்று இருக்கு. அந்த குண்டாரில் இணைக்கிற திட்டம் முதல் ஸ்டேஜ் வந்து புதுக்கோட்டையில் வட வெள்ளார், அந்த வெள்ளாரில் இணைக்கிறது. அதன் பிறகு அங்கேருந்து வைகையில் இணைக்கிறது. வைகைனா ராமநாதபுரம் வைகையில், மதுரை வைகையில், ராமநாதபுரம் வைகையில் இணைச்சி வைகையிலேருந்து அங்கேருந்து குண்டாரில் இணைக்கிற திட்டம். 8 டிஎம்சி தண்ணி கடலில் போகிற தண்ணி இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டா கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் 50 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள். இதுதான் வேணும் இன்னைக்கு. இதில் தான் முதலீடு செய்யணும், இதில் தான் காசு போடணும். ஆனால் அதை பற்றி யாருக்கும் கவலை கிடையாது. அப்போ எவ்வளோ தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம புத்திசாலிங்க, கடலில் தண்ணியை விட்டுட்டு அப்புறமா கடல்லேருந்து தண்ணி எடுப்போம். சென்னையில் கடலில் தண்ணி விட்டுடுவோம், ஆனால் அதுக்கப்புறம் கடல்லேருந்து தண்ணி எடுப்போம். அதுக்கு 30,000 கோடி செலவு பண்ணுவோம். டீசாலினேஷன் பிளான்ட். டீசாலினேஷன் பிளான்ட் எங்கே போடுவாங்க? துபாய், சவுதி, டெசர்ட் ஏரியாவில் தான் அங்கே டீசாலினேஷன். ஏன்னா அங்கே மழை கிடையாது. அங்கே மழையே வந்து 30 மில்லிமீட்டர் 50 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யும். நமக்கு 1000 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிட்டு இருக்குது. தண்ணி நம்ம மிச்சப்படுத்தி ஏரி குளத்தை புதுசாக ஏரி உருவாக்குங்க, தடுப்பணை கட்டுங்க, அதை தேக்கி வையுங்க, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுங்க. ஒரு பக்கம் ஈரோடு திருப்பூர்ல 1800 அடிக்கு தண்ணி போயிடுச்சு. இன்னொரு பக்கம் தண்ணி கடலுக்கு அமுச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு சிந்தனை இல்லை. என்ன செய்யணும்? வாட் நெக்ஸ்ட்னா இதுல தான் அதிகமாக முதலீடு செய்ய வேண்டும். ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா, உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க கேட்கிற நிலையில இருக்கிறாங்க. இதுதான் ப்ரெஷர் பில்டிங். இதெல்லாம் அரசுக்கு அழுத்தம் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அழுத்தம் கொடுங்க. இதை பத்தி பேசுங்க. நீங்க எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாலும் ஒன்றும் ஆக போறது கிடையாது, வேஸ்ட். அதெல்லாம் தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே வாழ முடியாது. அரசு எந்த அரசு வந்தாலும் சரி, நீங்க ப்ரெஷர் தி கவர்மெண்ட் டு இன்வெஸ்ட் இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ கேரளா எடுத்துக்கங்க. கேரளாவில் அவங்களுக்கு மழை 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யுது ஒரு வருஷத்துல. அந்த 3000 மில்லிமீட்டர் 2000 மில்லிமீட்டர் கடலுக்கு போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவையில்லை. கேரளா சின்ன ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் தான். ஆனால் கேரளாவில் என்ன இருக்குன்னா, அங்கே
ஆற்றுல மணல் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அந்த மணல்லாம் எங்கேருந்து போகுது? நம்ம ஊர்லேருந்து தான் போகுது. கேரளாவில் மலையை உடைக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அந்த மலையெல்லாம் எங்கேருந்து போகுது? நம்ம ஊர்லேருந்து தான் போகுது. கேரளாவில் காடு அழிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அந்த